குழலினது யாழினது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதார். பேரியால் சகோடையால் செங்கோடையால் மகதியால் எனும் 4 வகை யாழுக்கும் அப்பாற்பட்ட சப்தமாய் கேட்கின்றதே. இதை செவியார கேட்கின்ற பொழுது என் மனதில் அவளை நல்ல ராகத்தில் வர்ணிக்கலாமே. வர்ணிக்கலாமா? சுதியோடும் லயத்தோடும் வர்ணிக்கலாமா? கொன்னக்கோள் எனும் ஜதி சொல்லி வர்ணிக்கலாமா? கனவென்னும் மாலைக்குள்ளகப்பட்ட கரும்பே நினைவென்னும் ஜோலைக்கு பூத்திட்ட அரும்பே எந்தன் பாடல்களில் நீ நீலாம்பரி உன்னை காணாமலே மனம் தூங்காதடி. வள்ளம்போரி சங்கை கூட உண்டடி வஞ்சி மலரி என உன்னொழிப்பு சொல்ல
கூறியது போல் வேள்வி மலை சாரலிலே குறிஞ்சி நிலத்திற்கு வந்துவிட்டோம். நிச்சயமாக நாம் தேடி வந்த வள்ளி திருமகளாகப்பட்டவள் இங்கே தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அதற்கு அடையாளமாய் ஆலோலம் சோ எனும் அழகான காலம் என் காதுகளில் அவ்வப்போது ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. என்னவளை காணும் வரை இந்த அழகிய வனத்தை, இந்த அற்புத வனத்தை வர்ணித்துக் கொண்டிருந்தால் என்ன? எனக்கு அன்பளிப்பு வழங்கிய அருமை ஐத்தான் சேட்டையை பற்றியில் கிள்ளிட்டு போகிறத பழஞ்சாவைகளை சேர்ந்த மைத்துனர் அவர்களுக்கு, செல்லத்துறை மைத்துனர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அண்ணன் கருப்பையா அவர்கள் முத்தமிழரை சேர்ந்த என் அருமை அண்ணன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் அன்பளிப்பு கொடுத்தமைக்காக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமாம், தம்பி கொடுத்துறவா. பேர் உங்கள் பேர்? தேவியா? எம்ஆர் பட்டணத்தை சேர்ந்த தேவி அன்பு உள்ளங்கள் இங்கே தம்பி வேடன் வேடனாக நடித்து நம்மளால் மகிழ்த்து கொண்டிருக்க மரமை தம்பி சத்தியகீர்த்தி அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு கேட்கப்படுகிறார்கள். ஆக என்னவளை காணும் வரை இந்த அற்புத வனத்தை வர்ணித்துக் கொண்டிருந்தால் என்ன? குறிஞ்சி நிலத்தை எம்வேல்வி மலை சாரல் எம் கண்களால் காணும் பொழுது கொடியும் தோரணங்களும் வளர்ந்த தென்னை மரங்களும் வளைந்த வாழை தொகைகளும் வட்டமிடு வண்ணத்து பூச்சிகளும் ரிங்காரம் கொடுக்கும் வண்டுகளும் வள்ளியின் குரலு சேப்பில் என் செவிகளுக்குள் கேட்கின்றது. இதை செவியார கேட்கின்ற பொழுது என் மனதில் அவளை நல்ல ராகத்தில் வர்ணிக்கலாமே.
நான் உன்னை சேர்ந்தா போதும் காலம் இருக்கு இருக்கு காலம் முடிக்க ஒரு யோகம் இருக்கு விட்டா பாடும் அன்னமே குயிலே எனதருமை ஆசான் குறுந்துரை பெற்றிருந்த தங்கம் KN ரவி பிரசாத் ஐயா அவர்கள் மேடையிலே வந்து எனக்கு நல்லாசி வழங்கி என்னை விடத்திலே ஒரு ராஜ நடிகாக உருவாக்கியதற்காக தட்சணை பெற்று எனக்கு பாடம் கொடுத்து கேட்டவுடன் மறுப்பு சொல்லாமல் என் அண்ணனின் பாசத்தின் நிமித்தம் எனக்கு பாடம் கொடுத்து உங்கள் மேல் நிறுத்தியதற்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதோடு மற்ற நிறைவு காணிக்கையாக என்னுடைய ஆசிரியருக்கு என்னுடைய அன்பான காணிக்கையை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறேன். ஐயா அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அருமை மைத்துனர் முத்தமிழகரைச் சேர்ந்த சிங்கராஜ் நிர்மலா மைத்துனர் அவர்கள் குடும்பத்திற்கு 500 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள். நன்றி கலந்த வணக்கம். மேலும் எனவே அருமை அண்ணன் சென்னையில் வசிக்கும் முத்தமிழரைச் சேர்ந்த சி பாலமுருகன் அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 500 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்தமைக்கு. அருமை மைத்துனர் திரு அமைதி மைத்துனர் அவர்களுக்கு அன்பளிப்பை கொடுத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறிய மாணவனின் நிறைவு காணிக்கையை பெருந்தன்மையாய் பெற்றுக்கொண்ட எனது அருமை ஆசான் அவர்களுக்கு என் வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டிருப்பேன் என்பதை மேடையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நிலவும் மலரும் நீங்காத நாளும் கண்ணும் இமையும் கசையும் ஆனந்தமும் உடலும் உள்ளமும் நீங்காத நினைவும் எழுத்தும் சொல்லும் ஏனைய பேச்சும் கட்டித்தழுவ கண் கூசாதோ என் கண்ணம்மா என்று வர்ணித்தால் ஒரு நாள் போதுமா? என்னவளை எப்படி வர்ணிக்கலாம் தெரியுமா? எப்படியும் வர்ணிக்கலாம். அருமை ஆசான் அவர்களுக்கு இந்த சந்தன மாலையை என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நிறைவு காணிக்கையாக நான் பெருமையுடன் சந்தோஷத்துடன் அனுபவிப்பதில் பெருமையில் கொள்கிறேன். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், நலமாக வேண்டும். பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் அதியாக ஓடும், அதில் இளம் தென்றல் படகா ஆடும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் அதியாக ஓடும், அதில் இளநெஞ்ச படகாக ஆடும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், நலமாக வேண்டும்.
முத்தங்கள் சிந்து அவள் எங்கள் மனமேடை தவழ்கின்ற பணிவாடை அவள் எங்கள் மனமேடை தவழ்கின்ற பணிவாடை காலம் கொண்டாடும் கவிதை மகள் நான் பாடு பாடு நலமாக வேண்டும் இசை வெள்ள நதியாக ஓடும் அது இளநெஞ்ச படகாக ஆடும் பாதத்தோடு பாதம் நாதத்தோடு பாடும் தமிழுக்கு பெருமை வாராதிருந்தாலோ தனிமை வந்தால் பாடும் என் தமிழுக்கு பெருமை வாராதிருந்தாலோ தனிமை நிழல் போல குழலாட தளிர்மேனி எழுதாட நிழல் போல குழலாட தளிர்மேனி எழுதாட அழகே உன் பின்னால் அன்னம் வரும் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசை வெள்ள நதியாக ஓடும் அது இளநெஞ்ச படகாக ஆடும் லா 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 ஆரிய குத்தியாடையானாலும் காரியத்தில் கண்ணாக இருக்க வேண்டும் என்றதாக வந்ததின் நோக்கமாய் பகவான் 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 யாருப்பா நீ? யாரியா முரட்டாளா இருக்க? யாருப்பா நீ? கன்னியா போது வரன ஒழுங்கா உண்ண போனதை பிடிச்சி வெளியில விட்டுறணும். எங்கே போச்சு? இப்போ பிடிச்சி உள்ள விட்டீங்கல்ல நான் விட்டதையே வெளியில எடுத்து விடுங்க. நான் விட்டதையே எடுக்க முடியாம இருக்கேன். இதுல நீ விட்டதை வேற நான் எடுத்து விட வந்திருக்கேன். நீங்க தானங்க பிடிச்சி விட்டிய உள்ளப்ப. நான் எப்ப வெளியில உருவி விடுங்க. ஒரு 50 விளக்கணை இருந்தா கூட உருவிட்டு கூட போறேன். இப்ப சாமி என்ன மானை தேடி தான் வந்தேன். சரி. ஆனா நீங்க உள்ள பிடிச்சி விட்டுட்டிய. ஆமா. மானு எனக்கு கண்டிப்பா வேணும். எங்க இருக்கு மானு? மானு வனத்துக்குள்ள தான் போயிருச்சு. யாரு சொன்னா? நான் தான் பார்த்தேன்ல. நீங்க தான் மறைச்சு உள்ள மறைச்சு விட்டியா? இங்க வந்திருக்க மேல சத்தியம் பண்ணு மானை பிடிக்க வந்தேன். சாட்சிக்கு எல்லாம் உட்காந்துருக்காங்களே, எல்லாரும் மானை பார்த்துக்க. நீங்க யாருன்னு நல்லா தெரியும். சரி. நான் யாருன்னு உங்களுக்கு புறம் தெரியும். சரி. நம்ம 2 பேரும் மொட்டை பொம்பளை பொறிக்கன்னு எல்லாருக்கும் தெரியும். தப்பா சொல்லலை. நம்ம 2 பேருக்கு தான் ஜோடி போட்டிருக்கு. இல்லை இந்த தாளக்காரருக்கு இப்படி வாயை பொழந்துக்கிட்டு உட்காந்துருக்காரு இவருக்கு தான் ஜோடி போட்டிருக்கான். இல்லை இந்த மூலையில் சனி மூலையில் உட்காந்து இந்த ஆல்ரவுண்டுக்கார பையன் உமரை குடிச்ச மணியே இருக்கானே இவனுக்கு எதுவும் ஜோடி போட்டிருக்கான். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் இந்த இடத்துல யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன மாப்பிள்ள? எனக்கு தெரியாத மாப்பிள்ள. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படியா? நீங்கள் யாரு? நான் தான். அப்போ நானும் நான் தான். நீங்க தான். ஆமா. மானை நீங்க தானே மறைச்சு உள்ள விட்டியா? சரி. இப்போ நீங்க யாரு? இந்த இடத்துல நீங்க யாரு? மானை பிடிச்சிட்டு போய்ப்பல்ல. காவல்காரன் மாப்பிள்ள. காவல்காரனா? பார்த்தா அப்படி தெரியலையே. உனக்கு அப்படித்தான் என்னைய பார்க்கும்போது லில்லி புட்டு மாதிரி இருக்கான். பேச்செல்லாம் தோரணையா இருக்கு. ஆமா, என்னையோட நீ சென்ட்ரிஞ்ச ஒரு வேற வளர்ந்தா அப்புறம் என்னை பார்க்கும்போது உனக்கு பொசுக்குன்னு தான் இருக்கான். சரி சரி, நீங்க யாரு இந்த இடத்துல சொல்லிருங்க. அதே வேட்டைக்காரன் காவல்காரன். காவல்காரனா? என்ன காவல்காரன்? இந்த சீனு உள்ள கிடக்கிற மசுறு பழைய துணி எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன். அப்படியா? சரி சரி சரி. உங்க பேரு? என் பேரு வீரத்தேவன். வீரத்தேவனா? ஆமா. அப்பா பேரு? அப்பா நம்பிராஜன். நம்பிராஜன். நம்பித்தலைவனோட மகனா நீங்க? ஆமா, நம்பி மேய்ந்தேன். அடடடடா. சரி, நான் யாருன்னு தெரியுதா? என்ன மாப்பிள்ள தெரியாதா உனக்கு? கண்ணம்லாம் பண்ணு மாதிரி வீங்கும் போது எனக்கு தெரியாதா? ஏன் மாப்பிள்ள என்ன மாப்பிள்ளைன்னு தெரியுது. நான் யாரு எங்க இருந்து வரேன்னு தெரியுதா? என்ன மாப்பிள்ள நீ தான் கழுகுமலையில இருந்து வந்திருக்க மாப்பிள்ள. கந்த விடுவேன். கழுகு மாமலையில இருந்து வந்திருக்கனா? சரியா சொல்லிட்டியல. ஏன் மாப்பிள்ள? இந்த இடத்துல நான் யாருன்னு தெரியுதா?
இந்த இடத்துல அங்கிருந்து வந்தா அங்கே ஒரு மாதிரியா, இங்கிருந்து வந்தா இங்கே ஒரு மாதிரியா இருப்பியா மாப்பிள? இந்த பகுதியில் நான் யாருன்னு தெரியுதா? இந்த பகுதியில் எனக்கு தெரியாதுல மாப்பிள. யாருன்னு சொல்லுங்க. யாரு என்ன மாப்பிள, உங்களுக்கு தெரியாத ஆள் இருக்கா? ஆமா அப்படிங்க 2 ஹலோ. எனது பெயர் குமரவேடுவன், கழுகு மாமலை வந்து சரியா சொல்லிட்டீங்க. ஆனா எனக்கு இன்னொரு உருவம் இருக்கு. இன்னொன்னா? ஆமா சொல்லுங்க மாப்பிள. நான் யாருன்னு சொல்லிடுவா? ஆளு ரொம்ப அழகன் தாங்க, அரும்பு பேச காரன் தாங்க. ஆளு ரொம்ப அழகன் தாங்க, அரும்பு பேச காரன் தாங்க. ரவி பிரசாத் சிசே பிள்ளைங்க, ஐயா குருந்தூர் ரவி பிரசாத் சிசே பிள்ளைங்க. சக்தி ராஜா தம்பி தானங்க, முயல் தகம் அமரர் சக்தி ராஜா தம்பி தானங்க. வெற்றி கோடி நாட்ட போறங்க, உங்க கையால் வெற்றி வாக சூட போறங்க. உங்க கையால் வெற்றி வாக சுட போறங்க. மத்த வேடம் தெரியுமா நல்லா பாருங்க, அட சொன்னா கேளுங்க, நான் சத்யராஜா தம்பிங்க. மத்த வேடம் தெரியுமா நல்லா பாருங்க, அட சொன்னா கேளுங்க, உங்க சத்யராஜா தம்பிங்க. மத்த வேடம் தெரியுமா நல்லா பாருங்க. ஓ மாப்பிள, அதாவது ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட பின்பலத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். ஆமா ஆமா, அதான் புத்திசாலித்தனம். சரி மாப்பிள. சரிங்களா? தெரியல ஆகையால. ஆமா மாப்பிள சொல்லுங்க. வருத்தப்படாதீங்க. சரி சொல்லுங்க. தெரியாம இருந்ததுக்கு சொல்லுங்க. நம்ம 2 பேருக்கு இப்போ நோங்கிருச்சு, காரியத்துக்கு வந்துடணும். சரி. 2 பொம்பளை பிள்ளை, காரியம் கைவிடுத்து வந்து விட்டதோ முட்டாய் மாதிரி. அடுத்த காவல்ல யார் இருக்கா? ஒண்ணு என் தங்கச்சி வள்ளி, சரி. இன்னொன்னு உங்க தங்கச்சி. வர சொல்லுங்க வழியில. பக்கத்து பார். இருங்க மாப்பிள, பார்த்தப்ப இரு மாப்பிள. ஆனா வஞ்சகம் இல்லாம உங்க தங்கச்சியை வளர்த்து வச்சிருக்கீங்க. எப்படி? நல்லா வெறும் ஆர்லிச்சா வாங்கி கொடுப்பீங்களா? சரி. யாருக்கு சொல்றிய? உங்க தங்கச்சிக்கு. ஏன் தங்கச்சிக்கா? ஏன் தங்கச்சி யாரு? உருண்டு மாப்பிள. உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்ல? இல்ல கிடையாது. உங்களோட கூட பிறந்த பெண் யாருமே கிடையாது. நீங்க அண்ணன் தம்பி 3 பேர் தான். ஆமா ஆமா ஆமா. அத்தை முந்தானத்து கூட ரேஷன் கடைக்கு வரும்போது ரேஷன் கடையில பார்த்தேன் எனக்கு. சரி. இப்ப நான் கல்யாணம் பண்ற பிள்ளை உங்களுக்கு மச்சினை முண்டாட்டி தங்கச்சி வேணும்ல? தங்கச்சி தான் வேணும். ஆமாப்ல. 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. சரி சரி சரி. போது வாரம் தாக்கல் விடுங்க. எந்த பிள்ளை வருதோ பிடிச்ச அமுக்குங்க. வரதா குரமான்களே ஒரு மனவரை கண்டிட நீங்களே. குரல் மான்களே ஒரு மனவரை கண்டிட நீங்களே. குரமான்களே ஒரு மனவரை கண்டிட நீங்களே. தம்பியா கைகள் தம்பியா கண்டிட மாறோடுதே. தம்பியா கைகள் தம்பியா கண்டிட மாறோடுதே. தம்பியா குரமான்களே ஒரு மனவரை கண்டிட நீங்களே. மானத்தேடி வந்திருக்காரா? மானத்தேடி வந்திருக்காரு. மானத்தேடி வந்தவரே மாப்பிள்ள சிங்கம். மாப்பிள்ள சிங்கம். ஐயா மச்சான் மன்னாரு அப்பா என்ன சொன்னாரு? ஐயா மச்சான் மன்னாரு அப்பா என்ன சொன்னாரு? ஏய் வாகானாய அலமரம் 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 வெள்ளத பரோராகிற நானே 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 ஒரு நானே நானே தானே நானே. சீரான செம்பகமே செம்பகமே எனக்கு செம்பகமே செம்பகமே அப்படி சீரான செம்பகமே செம்பகமே. டேய் உக்கால ஓடி. இது உன் தங்கச்சியா? சும்மாரியா? வள்ளி இல்லையா? நானே இந்த பிள்ளைய முக்கி தக்கி நக்கி ரெடி பண்ணி. இது வள்ளி இல்லையா? அது நீ ஒரே நல்லா தள்ளிட்டு போற. அட பாவி மனுஷா. இவன் உன் வள்ளியா? இது யாரு இது இப்ப? உன் மூக்கு இந்த பிள்ளை மூக்கையும் பாட்டாடா பொட்டப்பா இருக்கா? அண்ணனுக்கு ஒரு மவுத்துக்கு சார். வள்ளி இல்லையா? அது சட்டாளி மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி வள்ளி நினைச்சு நான் குத்தாட்டம் போட்டுட்டேன். உன் தங்கச்சி யாரு? உன் தங்கச்சி அடாடாடாடா. செஞ்சு விட்டு அடாடாடான்னு குண்டியை திருப்பி நிற்கிறேன். பாப்பல ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா?
ஏன் குளிச்சுட்டு வந்திருப்பியா? நான் வள்ளி நினைச்சு ஆட்டம் ஆடிட்டேயா. சரி சரி இருக்கட்டும். ஆமா மாப்பிள்ள இருக்கட்டும். இப்போ என் மேற்கட்ட காவல்ல யார் இருக்கா? என் தங்கச்சி கூப்பிடுறேன். யார் இருக்கா? மாப்பிள்ள இன்னொரு விஷயம், என் தங்கச்சி வந்தோன்னா நீ வந்து கம்முன்னு இருக்கணும். சரி நான் என்ன பண்ணுவாங்க? மான தேடி வந்தேன்னு இந்த பையன் முடித்தீங்களா? இல்ல மாப்பிள்ள. சரி மான தேடி வந்தேன்னு சொல்லு. சரி வேற எதுவும் சொல்லிவிடாதவங்க. மான தேடி வைக்கணும்னு சொல்லுவாங்க. வேற அப்படியே சொல்லு. பொய் சொல்லி சொல்லிடுமா? நம்மள மாதிரி பொய் சொல்றதுக்கு இந்த இப்ப உலகம். நீங்க ஒத்துழைப்பு தரிய உனக்குத்தான் நான் வந்திருக்கேன். காலையில் நாளைய முடிஞ்சு படக்கு வண்டியில ஏறிடாதீங்க. உனக்கு ஏன் இது எனக்கா? கவனிப்பு பண்ணி அந்த ஒத்துழைப்பு முழுமையா இருந்து உனக்கு எல்லா மாமாவளையும் பார்த்து உங்களுக்கு நாடகம் வந்ததும் போதும்டா மக்களை இந்த கதையடா. அடுத்த கட்ட காவல் இருப்பது யாரை வர சொல்லுங்க. என் தங்கச்சியை கூப்பிடுறேன் பாரு மாமா. தங்கச்சி மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. ஈசன் மகனோட மனம் விட்டு பேசி பாருங்க. தீராத விடைகள் என்னன்னா தீராத வினைகள்லாம் தீர்ந்து போகுங்க. தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. முருகனுக்கு அரோகரா. பார்வதி சொன்னாரு புதுச்சமலை. இந்த பாம்பாட்டி சித்தர் வந்து பசிச்சமலை. அந்த நாடகத்திலே உனக்கு முக்கியமான இடம் நிக்கிற இடமே இதுதான். இந்த அந்த பிரிக்க அடிக்கிற அடி எப்பனாலும் இந்த வார்த்தை சொல்லு, எந்த சுத்தமா இருக்கு. பப்புன்னு கிட்ட பாடினாலும் உன் ஞாபகம் தான் வருது. சொல்லட்டும். அடி நகர்ச்சி வெறி பிடிச்சில. மகாலட்சுமி இன்னைக்கு சிக்கிருச்சு பாவம். தப்பிச்சு என்கிட்ட அக்கா தங்கச்சி மாத்தி மாத்தி பண்ற. நோ கிடையாது. அப்படி வாய்ப்பு அப்ப கிடையாது. நேத்து சங்கீதா வந்துச்சு. அப்படியா? நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா? சங்கீதா அக்கா சொல்றது உண்மையா? ஆனா ரெண்டு பேரும் உங்க இதுல சூடன் சுத்தி போடணும். அண்ணே அவர் யாரு? நம்ம இடத்துக்கு முரட்டு ஜீவராசி ஒண்ணு வந்திருக்குமா? ஜீவராசியா? இதுல இன்னும் தெரியல, ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆள் முரட்டா இருக்குமா? குடுத்துச்சுன்னு வச்சுக்கோமாமா, கை ஒண்ணு சாட்ட சாட்டியா? சரி நீனு ஒரு நோக்கத்தோட தான் இருக்க மாப்பிள்ள. என்னையே இந்த அமுக்க முக்கிறிய உனக்கு உன் தங்கச்சி மாதிரி ஆளு கிடைச்சா என்ன ஒண்ணு பிதிக்க எடுத்துடுவேன். நேரம் ஜலம் வேற பாதி வேற. அண்ணே ஆமா. யாருண்ணே அவங்க? இதை பிடிக்க வந்த காரணம் ஆள் நல்லா இருக்காரு. அப்படித்தான் முத பார்க்கும்போது வாட சாட்டமா அப்படித்தான் இருப்பாரு. அப்புறம் போக போக அப்புறம் எல்லாருக்கும் தொய்வில் அடைஞ்சிடும். இப்ப சங்கீதா மாதிரி அந்த காலத்துல ஒரு காலத்துல நீங்க தான் நெஞ்சு இப்படி இருந்துச்சு. பொட்டப்பா அப்புறம் கபடி பிளேயரு. ஆமா என்ன சொல்றேன், விவேக் ஐயா சொன்ன மாதிரி எப்படி இருந்தனா இப்படி ஆயிடுச்சு. எதுக்கு வந்திருக்காரு? இதை பிடிக்க. ஏய் என்ன கொய்யா பழம் மாதிரி காட்டுற? மான பிடிக்க வந்துக்க. மானு இப்படியா இருக்கு? இல்ல மானு இப்படி போகும். ஆனா பிடிக்க இருந்தாரு ஒரு தோரணையா சொன்னேன். மான பிடிக்க. ஓஹோ பிடிக்க இல்லைன்னு சொன்னீங்களா? சொன்னனே சொன்னனே சொன்னனே. ஆம்பளைக்கு ஆம்பளை சொல்லி யாரு கேக்குறா? பொம்பளை சொல்லட்டு கிணத்துல சட்டார்னு குதிச்சேன். ஐயா இப்பெல்லாம் கிணத்துல தண்ணியே கிடையாது. அதே பூரா தூத்துப்பட்டு பிளாட் போட்டாச்சு. அப்புறம் என்ன பண்றது? சரி நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு வரவேற்பு கொடுப்போம். நான் மானு இல்லைன்னு நான் சொன்னேன். இந்த பிள்ளையும் பாத்தியான்னு கேட்டாரு. இல்லைன்னு இந்த இடத்துக்கு தலைவி யாருன்னாரு. என் தங்கை வள்ளி அப்படின்னு நீ கூட்டிட்டு வா, நான் நேரடியா கேட்டுக்கிறேன் அப்படின்னு அப்படியே ரவுண்டு கட்டுறாரு. பூனை குட்டி ரவுண்டு கட்டின மாதிரி. கருவாடை கப்பிக்கிட்டு போகணும் ஒரு திட்டத்தோட இருப்பாரு போல. அப்படியா? என்ன வர வர உங்களுக்கு ஏறிக்கிட்டு போகுது? ஆமாம்மா அப்படித்தான் ஏறேன். கொஞ்ச நாள் ஏறேன், அதுக்கப்புறம் சொடக்குன்னு போய் படுத்துக்கிறேன். சரி நீங்க என்ன பண்றீங்க? நான் அந்த புறத்துல போய் தங்கை பஞ்சனைகள் விரித்து அந்த மல்லிகை பூ எடுத்து மலைச்சாரல் போல் கட 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 கடன்னு தூவி தூவி அந்த கட்டில் ஓரத்தில் எறும்பு மருந்து அப்படி சாரலாக தூவி இந்த பிள்ளைகள் அந்த மெத்தனை போட்டு 4 அமுக்கு புதுக்கு புதுக்கு. உன்னால முடியுமா? முடியுமா? அது 4 அமுக்கா. உனக்கு யோகம் பத்தியா? உனக்கு கவட்டுக்குள்ள மச்சம் கிடக்கு.
சொல்லியாச்சா? உனக்கு என் தங்கச்சி எப்படி சிட்டா பிட்டா இருக்கு, ஜிம்முக்கு போனது மாதிரி. உன் தங்கச்சி எப்படி அண்டா குத்துணி மாதிரி நான் உண்டா இருக்கு. அப்போ உனக்கு எனக்கு யோகம் ஏறிக்கிட்டு அடிக்குது. எனக்கு அடிக்குதா உனக்கு அடிக்குதா? உனக்கு தான் சொன்னபடியே காலையில வேணியில் ஏறிடாதீங்க. சரி மாப்பிள்ள, கவனிச்சு விட்டுருவோம். சரி மாப்பிள்ள, பக்கத்துல தான் நம்மளுக்கு எல்லாமே. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே கடல் கரைக்கு கூட்டிட்டு போய் சொன்னபடியே பண்ணி விட்டியல. சரி மாப்பிள்ள, வரவா போயிட்டு வாங்க. வருக வருக வேடு வரை வற்றா வளமளிக்கும் குறிஞ்சி நிலத்திற்கு வருகை தந்த குலவிடுவரை வருக. வற்றாத நீரோடை வளமளிக்கும் மலைவளம் கற்றோர்கள் போற்றுகின்ற இந்த கழனிக்கு வருகை தந்த காவலரை வருக. தாங்கள் யார், தங்களுடைய பெயர் என்ன, தாங்கள் எதற்காக இங்கு வந்திருக்கின்றீர்கள் என்ற விவரத்தை சுருக்கமாக எடுத்து கூறுங்கள், பார்க்கலாம். வந்தாரை வாழ வைக்கும் மண் தமிழ்நாடு, சிங்கமான சிந்தனை கொண்டு வந்திருக்கும் தமிழச்சியே, குறிஞ்சி நிலம் போற்றும் கோயிலமே, வாழ்க வளர்க. வந்த விடுவரை தமிழ் மரபு மாறாது வரவேற்றமைக்கு நன்று. நான் யார், எங்கிருந்து வருகிறேன் என்பதை இதோ ரத்தின சுருக்கமா எடுத்துரைக்கிறேன். எனது பெயரோ குமரவேடுவன், எனது தந்தையின் பெயரோ சடையன், எனது தாயின் பெயரோ சடச்சி. நான் அதோ தெரியாதல்லவா கழுகு மாமலை, அந்த கழுகு மாமலைக்கு சொந்தக்காரன். எனது தாய்மாமன் பரந்தாமன் 2 மான்குட்டிகளை உண்டாக்கினார். அதில் மூத்த குட்டியை அது எனக்கு வெற்றியை கண்டு பரிசாக அளித்தார். இளைய குட்டியும் எனக்கே தந்துவிடுங்கள் என்று நான் கேட்கும் பொழுது வேலிமலை சரலில் மேய்ந்து கொண்டிருக்கிறது. சென்று பிடித்து வாருங்கள், தாரை வார்த்து தருகிறேன் என்றார். நான் அதிகாலமே எழுந்து நித்திய முறைப்படி செய்து என் தாய் தந்தையை வணங்கிவிட்டு கையிலே அம்படுத்து வேட்டைக்கு புறப்பட்டேன். வரும் வழியிலே இந்த குறிஞ்சி நிலத்திலே வேலிமலை சாரலிலே என்னுடைய மானை கண்ட பொழுது நான் பார்க்க மான் பார்க்க, மான் பார்க்க நான் பார்க்க, நான் பார்க்க மான் பார்க்க, மான் பார்க்க நான் பார்க்க, மானோட நாடோ நானோட மானோட மானை பிடித்து விடலாம் என்று நினைக்கும் பொழுது உங்களுடைய அண்ணன் வீரத்தேவன் குறுக்கே வந்து தடுத்து நிறுத்தி விட்டார். அவர் மட்டும் தடுத்து நிறுத்தவில்லை என்றால் எனக்கு சொந்தமான மானை பிடித்து சென்றிருப்பேன். இடமோ உங்களுக்கு சொந்தமானது, மான்குட்டியோ எனக்கு சொந்தமானது. இருக்கும் மானை கொடுத்து விட்டால் இருக்கும் மானை எடுத்து சென்று விடுவேன். மான்குட்டிய பிடிச்சுக்கலாமா? தரத்தோடும் தமிழ் மனத்தோடும் உயர்ந்த கருத்தோடும் உரிய தத்துவத்தோடும் சகல கலை மனத்தோடும் தன்மை ஏதும் குறையாமல் தாங்கள் யார், தாங்கள் எதற்காக இங்கே வந்திருக்கின்றீர்கள் என்ற விவரத்தை விபரமாகவும் மிக மிக கம்பீரமாகவும் கூறியதற்கு நன்றி. நல்லா இருக்கு, பேச்சு நல்லா இருக்கு. ஆனால் செயல்பாடு தான் முக்கியம் இல்லையா? செயல்பாடுனா புரியலையே. இல்ல, எப்படிப்பட்ட செயல்பாடுகளை கட்டிய? வேட்டைக்கு போறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேட்டைக்கு போய் வெற்றி பெற்றவர்களை விட வேட்டைக்கு போய் கோட்டை விட்ட ஆளுங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. வேட்டைக்கு போய் வெற்றி பெற்றவர்களை விட கோட்டை விட்ட ஆளுங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி யாரு வேட்டைக்கெல்லாம் போய் கோட்டை விட்டது? எனக்கு தெரிஞ்சு குறிப்பா சுருக்கமா நீங்க சொன்ன மாதிரி ரத்தின சுருக்கமா சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். சரி, பாண்டு மகாராஜா வேட்டைக்கு போய் சாபம் வாங்கின. சரி, இதே மாதிரிதான் உங்களை மாதிரியே மான்குட்டியை துரத்திக்கிட்டு போய் ராமன் பொண்டாட்டியை இழந்தேன். சரி, அதனால இப்ப நானும் மானத்தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. வேட்டைக்கு போய் இந்த மாதிரி சூழல்கள் தான் ஏற்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? வேட்டையினுடைய தத்துவங்கள்னு இருக்கு. நிச்சயமாக ஒரு வேட்டையை இப்படிதான் ஆடணுன்ற தத்துவம் தெரியணும். இப்ப ஹார்மோனியம் வாசிக்கணும் அப்படின்னா முதல்ல எது தெரியணும்? சரிகம பத சரளி வருஷம், செண்டை வருஷம், தாட்டு வருஷம் தெரியும், அடிப்படை தெரியணும்ல. நிச்சயமா நிச்சயமா. கையில அம்பா பிடிச்சுக்கிட்டு வேட்டையின் தத்துவம் தெரியும், கம்பீரமா பேச்சு பேசிக்கிட்டு நானும் தான் வேட்டைக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்க முடியாது. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ஏத்துக்க மாட்டேன். வேட்டையின் தத்துவம் தெரியாம நான் வேட்டையாட வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? வேட்டையின் தெரிஞ்சுக்கிட்டு வரணும். வேட்டையின் தத்துவத்தையும் சொல்லுவேன், வேட்டையின் தர்மத்தையும் சொல்லுவேன், வேட்டை உருவான வரலாறையும் நான் சொல்லுவேன். சொல்லட்டுமா? அப்புறம் என்ன போட்டு பாருங்க. போட்டிக்கு ரெடி ஆயிட்டாரு. வந்து நிற்கும் கதாபாத்திரம் வேடுவ குல கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரத்துக்கு பிள்ளையார் சொல்லி போடுவது போல, ஒரு நன்றி சொல்வது போல இந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்றவாறு வேட்டையின் உருவாக்கத்தை பத்தி நம்ம பேசிடலாமா? வேட்டையின் தத்துவம் என்னையான்னு கேட்டா வேட்டையினுடைய தத்துவத்தை சொல்லவா இல்ல வேட்டையினுடைய தர்மத்தை சொல்லவா? மாமானா மச்சானா
என்ன இப்படி போய்கிட்டு இருக்காரு வேட்டையின் வரலாறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தத்துவம் தர்மத்தை பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க சொல்லுங்க பாப்போம். வேட்டையின் வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களா? ஏன்னா தெரியாத விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்ச விஷயத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்துக்கலாம். அது போல ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக வேட்டையின் வரலாறை பத்தி நான் சுருக்கமா சொல்லிடுறேன். எப்படின்னா ஆதி காலத்துல கற்கால மனிதன் பாடத்துல நம்ம படிச்சிருக்கோம். கற்கால மனிதன் ஆதி மனிதனாகப்பட்டவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அப்படி ஒரு வனத்துல நடந்து போய்கிட்டு இருக்கான். நடந்து போய்கிட்டு இருக்கும் போது காட்டு தீ பற்றி எரித்து பஸ்பமாகி அப்படி அணைஞ்சு கிடக்குது அந்த இடம். அப்படி கடந்து போய்கிட்டு இருக்கான் அந்த மனிதன், ஆதிகால மனிதன். கற்களை கொண்டு நெருப்பை மூட்டிய காலம் கற்காலம். ஏன்னா அப்போனா இரும்போட பயன்பாடு கிடையாது. அந்த அளவுக்கு இரும்பை பிரித்து எடுக்கக்கூடிய தன்மை மனிதனுக்கு தெரியவில்லை. கற்களால் கருவிகளை செய்தான், நெருப்பை மூட்டினான். அதோடு மட்டுமின்றி தானாகவே காட்டு மரங்கள் உருசிக்கொண்டு நெருப்பு உருவாகியது. இப்படிப்பட்ட காலத்திலே, இந்த கற்காலத்திலே ஒரு மனிதன் நடந்து செல்கிறான். நடந்து செல்லும் பொழுது அந்த காட்டு தீயில் ஒரு விலங்கு வெந்து கிடக்கிறது, இறந்து கிடக்கிறது. அவன் அமர்ந்து பார்க்கிறான். அடடா, அழகான இந்த விலங்கின் பெயர் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த விலங்கை புரட்டி பார்க்கிறான். பேசும்பொழுது அது என்ன ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு போறீங்க? புள்ளி வச்சா நம்ம கோலம் போட முடியும். புள்ளி இல்லாம கோலம் போட்டா சரியா வருமா? அது அந்த விலங்கு ஆரம்பமே எப்படியா? ஆரம்பமே அமர்க்கலமா இருந்தா தானே சரியா இருக்கு. இல்ல, விஷயம் பேசுற ஆளுகளை பார்த்திருக்கேன். அதுல இந்த புள்ளி வச்சு பேசுற ஆளுங்க இருக்கா பாத்தீங்களா? அந்த ஆளுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாவே தான் நிக்கணும். வர்க்கம் அப்படி. வர்க்கம் அப்படி. அப்படியா? ஆக அந்த விலங்கை அவன் புரட்டி பார்க்கிறான், பரிதாபமாக பார்க்கிறான். ஆக ஆதி காலத்திலே கற்காலத்திலே மனிதனுக்கு இறக்கம். அதனாலதான் சொல்றாங்க, ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான், வரும் நாளை மனிதன் நாளை மனிதன் உலகை ஆளப் போகிறான்னு வரும். பாடல் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ ஆதி காலத்தில் மனுஷன் விலங்குகளை பிடிச்சி பச்சையாக கறியாக தான் சாப்பிட்ருக்கேன், பச்சையாக தான் சாப்பிட்ருக்கேன். ஆமாம், ஆதி காலத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி. அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த மூங்கிலும் உரசுனா என்ன ஆகும்? நெருப்பு பட்டுக்கிறோம். திடீர்னு காட்டு தீ பற்றி எரியும், பார்த்துருக்கீங்களா? எரியும். அது எப்படின்னா, இந்த மூங்கில் மரமும் உரசிக்கொள்ளும். உராய்வு ஏற்படும் பொழுது அங்கே நெருப்பு ஏற்படுது, காட்டு தீ. அதுக்குள்ள ஓடிய விலங்குகள்லாம் என்ன பண்ணும்? பஸ்பமாயிரும், எரிஞ்சு போயிடும். ஆமா. அதுல ஒரு விலங்கு எரிஞ்சு கிடக்கு, அதை எடுத்து சாப்பிட்றான். நெருப்புல எரிஞ்ச அந்த விலங்கினுடைய அந்த மாமிசம் எப்படி இருக்கு? சாப்பிட்டு பார்த்தா ருசியா இருக்கு, நல்லா இருக்கு. அப்பவே உனக்கு தட்டி இருக்கிற மாடுகளுக்கு அப்பவே அப்படித்தானே? அப்பவே நாக்கு ருசி அப்பதான் தெரியுது. கற்காலத்திலே உனக்கு தட்டி இருக்காங்க மாடு. எப்படி உனக்க? அது புரியுது. இன்னைக்கு அந்த பழக்கம் நம்ம விட்டு போகலையே. விடலையே. எடுத்து சுவைத்து பார்க்கிறான். நல்லா இருக்கு, அருமையான ருசி. சும்மா சாப்பிடுறத விட சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல இருக்கு. ஆனா நெருப்புக்கு என்ன பண்றது அப்படி சொல்லி சிக்கி முக்கி கற்களை கொண்டு நெருப்பை உண்டாக்கினான் ஆதி மனிதன். அந்த கல்லோட பேரு கூட சொல்றீங்க. ஆமா, தெளிவா சொல்லணும்ல. சரி. ஆக இப்படி நெருப்பில் சுட்டு விலங்குகளை சாப்பிட்டான். சரி. அன்றிலிருந்து மனிதன் வேட்டையாட தொடங்கி விட்டான். அதிகமா ருசி கண்டதுனால வேட்டையாடி சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சு அன்றிலிருந்து வேட்டையை ஆரம்பிச்சிட்டான். ஆக வேட்டை உருவானதின் வரலாறு இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக வேட்டையின் வரலாறு இதுதான். நீங்க ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். இது வேட்டையினுடைய வரலாறு. ஆமா. வேட்டையினுடைய தர்மங்கள் என்ன? தர்மங்களை பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கட்டிய பத்தியலா? ஆமா. தத்துவத்தை கட்டிய பத்தியலா? ஆமா. வேட்டையின் தத்துவத்தை சொல்லிடுறேன். கொண்டு வா அல்லது கொன்று வா. ஒரு சில பேர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன், இடையில குறுக்கு சால் ஓட்டுவேன். இப்படி என்னமோ இங்க எதனா படிக்காத உட்காந்து இருக்க மாதிரி, கற்கால மனிதர்களை பத்தி தெரியாத மாதிரி இப்படி குறுக்கு சால் ஓட்டுவேன். இந்த பக்கத்தில் நிற்கிற ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஏற்கனவே கேட்டு வச்சேன் ஒரு கேள்வி, அதை கேட்க மாட்டேன், விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவேன். எதுக்கு? அந்த ஆள் நான் பேசுகிற பேச்சில் நான் கேட்ட கேள்வியை மறந்துக்கிட்டு நிற்பார். இப்போ நான் அடுத்த இடத்துக்கு போயிடுவேன்.
அதை விட்டுட்டு இவங்க அடுத்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ஆனால் உங்கள்கிட்ட உண்மையிலேயே சொல்கிறேன், மனதளவில் இடையில எவ்வளோ புகுந்தாலும் தெரு வருஷத்தோடு நிலைங்கி வரணுங்கிறதுக்கு அதையா முதல்ல வேட்டையினுடைய. ஆக நீங்க கேட்டபடி வேட்டையின் வரலாறு சொல்லியாச்சு. வேட்டையின் தத்துவம் என்ன? கொண்டு வா அல்லது கொன்று வா. ஒண்ணு கொன்னுட்டு வந்துரு, இல்லைன்னா உசுரோட கொண்டுட்டு வந்துரு. இதுதான் வேட்டையின் தத்துவம். அதோடும் இல்லாம மக்களுக்கு வேட்டையின் தர்மத்தை சொல்லிடுவோமா? அது என்ன? எல்லா ஊர்லயும் வேட்டையாடுற பழக்கம் இன்னும் போகல. எங்க ஊர்ல ஒரு ஆள் எப்பவுமே கட்டவளாரோடே தெரியுது. எதோட? ஆமா, கட்டவள பேர் என்ன உங்க ஊர்ல? ஆமா, அதோட தெரியும். ஒரு ஊர்ல ஒரு பேர். ஆமா, மயக்கண்ணியோட தெரிய ஆள்லாம் இருக்குது, அணிக்கண்ணியோட தெரிய ஆள் இருக்குது. ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கிறேன்னு. ஏன்னா முக்கியமானது ஒரு செய்தி. வேட்டையின் தர்மத்தை பத்தி பேசணும் பாத்தீங்கன்னா, 2 விலங்குகள் புணர்ச்சியில் இருக்கும்போது அந்த விலங்கை வேட்டையாட கூடாது. வேட்டையின் தர்மத்துல இது முக்கியமான ஒன்று. அடுத்ததா வேட்டையின் ரொம்ப கொடுமையான பாவம், அது பண்ணக்கூடாது. அது ஏற்கனவே சிரமப்பட்டு சொல்றேன், அது சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்குது. அந்த நேரத்தில் போய் அதை பார்த்து பெரிய பாவம். நிச்சயமாக அது இனவிருத்திக்காக புணர்ச்சியில் இருக்கும்போது. சரி, ஒன்று. இரண்டாவது பார்க்க போனா, தாயும் சேயுமாய் நின்று மேயக்கூடிய விலங்குகளை எப்போதுமே வேட்டையாடக்கூடாது. இது வேட்டையின் தர்மத்தில் இரண்டாவதா பார்க்கலாம். மூன்றாவது பார்க்க போனா, நோயுற்ற விலங்க வேட்டையாடவே கூடாது. நம்மளால என்ன பண்ணுவான் தெரியுமா? அவனுக்கு நிகரா உள்ள ஆளை தொடமாட்டான், அவனை விட ஒருபடி கீழே இருப்பான். அவனை போட்டு போயிட்டு இருக்க அங்கே வீரத்தை காமிச்சிருவான் நம்ம ஆளு. இவளுக்கு மேல உள்ள ஆளை பார்த்து என்ன இப்படி போயிட்டு இருக்க கேட்க முடியுமா? இது தர்மம் கிடையாது. ஆக நோயுற்ற விலங்கையும் வேட்டையாடக்கூடாது. நான்காவது பார்க்க போனா, தனிமையில் நின்று கொண்டு மேய்ந்து கொண்டு இருக்கும் அல்லது தனிமையில் நின்றக்கூடிய விலங்கை வேட்டையாடவே கூடாது. ஏனென்றால் அது ஏற்கனவே மந்தையை பிரிந்த வேதனையில் இருக்கும். ஒரு வேதனையில் இருக்க விலங்க வேட்டையாடக்கூடாது. இதெல்லாம் வேட்டையின் தர்மத்தில் முக்கியமான ஒரு பங்காகும். சரிங்களா? இதுக்கு மேல வேட்டையை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. இப்ப கலைகள்ல நிறைய கலைகள் இருக்கு. சரி, வேட்டை கூட ஒரு கலைதான். கலைதான். நடிப்பதும் ஒரு கலைதான். கலை இல்லையா? உலகம் என்னும் நாடக மேடையில் ஒவ்வொருவரும் நடிகர்கள் தான் அப்படின்னாங்க. ஆனால் இந்த கலைகள் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த வேட்டையாடுவது, ஆமா, அதுவும் ஒரு கலைதான். கலைதான். கலைகள் அநேகம் இருக்கு. இல்லை, கலைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது கலைகள் மொத்தம் எத்தனைன்னு தெரியுமா? ஆயக்கலை 64 சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி, அதே அப்ப என்ன சொன்னாங்க? அதே அப்ப ஏன்டா நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கேன், ஏன்டா கேக்குறியா? இது என்கிட்டே இப்ப இந்த ஆயக்கலை 64 ஏன்டா கேக்குறீங்க? வேட்டையாடுவது ஒரு கலைன்னு. கலைதான், கலைதான். அதை ஒத்துக்கிறீங்கல்ல? ஒத்துக்கிறேன். அப்ப கலை வேட்டையாடுவது ஒரு கலைனா கலைகள் எத்தனைன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல? 64 கலைகள். இப்ப புராணங்கள் எத்தனையோ இருக்கு. எத்தனையோ புராணங்கள் இருந்தாலும் இதிகாசங்கள் 3 இருக்கு. இத்தனைதான் அப்படின்னு வகுத்து வச்சிருக்காங்கல்ல. தத்துவங்கள் 96 இருக்கு. ஆகமங்கள் 28 இருக்குது. சொல்லுங்க. என்னமா நீங்க என்னமா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வந்த மாதிரில தத்துவம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, விளையாபதி, குண்டலகேசி என்ன 50 காப்பியங்களும் இருக்கு தமிழ்ல. அப்ப இதிகாசங்கள் 3 என்னென்ன? ராமாயணம், மகாபாரதம், சிவரகசியம் என்ன 3 நம்ம குறிப்பிடலாம். அப்ப 64 கலைகள் மட்டும் தெரியாது. 64 கலைகளை நான் உங்களுக்காக நான் படிச்சுட்டு வர முடியுமா? பள்ளிக்கூடத்துக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. அப்ப வேட்டையாடுவது ஒரு கலை இல்லை. வேட்டையாடுவது ஒரு கலை தான். கலை இல்லைன்னு சொல்லுங்க. ஆமா. அப்ப நான் கலைகளை பத்தி கேட்கல. 64 கலைகள் இருக்கு, அதுல வேட்டையாடுவது முக்கியமான கலை. தெரியலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? சரி, அடுத்த மெடல சொல்லிட்டா போச்சு. இதுல என்ன இருக்குது? நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட முன்னு வச்சுட்டேன். தெரிஞ்ச விஷயத்த தெரியும்னு சொல்லிடலாம், தெரியாத விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு இனத்தவன் கூட பார்க்காம இப்படி காட்டு குடிக்கிறீல, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் கேட்டது என்னோட என் குணம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நல்லாவே தெரியும். 16 வயசுல இருந்து நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த சீனில் ஒளிஞ்சு நின்று உங்களை நான் பார்த்துருக்கேன். எங்க அண்ணன் நாடகம் ஆடும் போது உங்களை பார்த்தாலே பயப்படுவேன். அதுக்காக இப்பவும் அதே மாதிரி நிற்பேனுங்கிற எண்ணத்தோட நீங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறேன்.
பயப்படுவேன்னு சொன்ன உடனே நான் கொஞ்சம் கம்பீரமா நின்னேன். அது அப்ப அது 14 வயசுலங்க பொழுது கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஆமா, அதுக்காக அப்படியே இருப்பேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி. இப்ப நான் கேட்டு வந்த விஷயம் வேற, ஆனா நீங்க திசை திருப்பி பேசுறீங்க. என் பேச்சே அப்படித்தான். பேச்சே அப்படித்தானா? சொல்ல வர்றதே சொல்ல விட மாட்டேன். தேடி வந்தது மான, ஆனா நீங்க 64 கலைங்கிறீங்க, என்னென்னமோ நீங்க கேட்கறீங்க. நான் என்ன கேட்டேன்? ஏங்க வேட்டைக்காரர் தானே நீங்க, ஏதாவது சம்பந்தம் இல்லாம கேட்டேனா? வேட்டைக்காரர்னா வேட்டையினுடைய தத்துவம் என்ன, வேட்டையினுடைய தர்மங்கள் என்ன சொல்லியாச்சுல. ஒரு வேலைக்கு போறோம்னா அந்த வேலையை பத்தி முழுமையா ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு வரணும். நிச்சயமாக இல்லையா? அதை பத்தி தெரிஞ்சிருக்கீங்களான்னு தானே கேட்டேன். ஏதாவது சம்பந்தம் இல்லாம கேட்டேனா? நீங்க கேட்கறதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா அதே பேச்சோட பேச்சா வேட்டைங்கிறது ஒரு கலை தானுங்கன்னு நீங்க என்ன சொன்னீங்க? கலை. நீங்க என்ன சொன்னீங்க? ஆமான்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல? ஒத்துக்கிட்டேன். ஒரு விஷயம் தெரியுமா? என் குணம், என் வாத்தியாரே அம்பா பிடிச்சிக்கிட்டு வந்து நின்னாலும் சரி கேள்விதான் கேட்பேன். ஏன் எதுல வேணாலும் விட்டு கொடுக்கலாம், பதில் சொல்லி பழக்கமே இல்லையோ? தொழில விட்டு கொடுக்க கூடாது. அடடா, பதில்னா எது? கேள்வி கேட்டதான் பழக்கம். அப்ப நீங்க வம்பு எடுக்கிறீங்களா? வம்பு நான் எடுக்கிறேன்னா நீங்க எடுக்கிறீங்களா? உங்க பேச்சுல ஏதோ அந்த கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்கு. கேள்விதான் கேட்பேன்னு சொல்றேன், என்ன சொல்றாரு பாருங்க. ஏன் பதில் சொல்ல மாட்டீங்களோ? நான் உங்கள்ட்ட கேட்டது என்ன, என்னுடைய மான் வந்து வனத்துக்குள்ள புகுந்துருச்சு. அது சூட்சமா என்னை வந்து தாக்குற மாதிரி இருக்கு. வனத்துக்குள்ள புகுந்த மானத்தேடி தான் வந்தேன். கேள்வி ஆனா நீங்க வந்து ஆயக்கால 64 கேக்குறீங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா ஆயக்கால 64 சொன்னாதான் மான தருவேன்னு சொல்ல வரீங்களா? அதுக்கு முன்னாடி ஏதோ மான பெருமைன்னு சொல்றேன். சரி, இப்பதான் இடத்துக்கு வந்திருக்கீங்க, இப்பதான் முதல்ல பாக்குறேன். சரி, அப்படின்னு ஒரு போகலாம்னு நான் பாக்குறேன். அடடா, அப்படியா? ஆனா நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்க? பேச்சோட பேச்சா விட்டு கொடுக்குறீங்களா? கேள்வி இப்ப என்ன சொன்னீங்க நீங்க? கேள்விதான் என் வார்த்தையாரே வந்தாலும் கேள்விதான் கேட்பேன் அப்படின்னு சொன்னா பதில் சொல்லி உங்களுக்கு வழக்கம் இல்லை, அப்படித்தானே? திமுறை பத்தியில இதெல்லாம் கொழுப்பு தானே. இப்ப பதில் சொல்லி பழக்கம் இல்லைன்னா நான் பதில் சொல்ல தெரியாதவங்க. என்னோட காரியத்தை திசை திருப்பி பேசுறீங்க. என்னோட காரியத்தை திசை திருப்பி பேசுறீங்க. நான் வந்ததின் நோக்கம் மானை தேடி, என்னுடைய மானை பெருமையை சொல்றேன். மானை நீங்க எப்ப இந்த வார்த்தை சொன்னீங்களோ உங்க மானோட பெருமை எல்லாம் எனக்கு தேவையில்லை. சரி, வேட்டைங்கிறது ஒரு கலை தானே? நிச்சயமாக. 64 கலைன்னு இந்த வாய் தானே சொல்லுச்சு. ஆமா, 64 கலையும் சொல்லுங்க, உங்க குட்டியை நான் தர்றேன். குட்டியை தரிய சொல்லலாம், தர மாட்டீங்களா? அறுபத்தி 64 கலையை சொல்றதுக்கு முன்னாடி கேலி எல்லாம் பண்ணக்கூடாது. என்கிட்ட கிண்டல் கேலி பண்றது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். பதில் சொல்லி பழக்கம் இல்லையோ? அப்படின்னா நான் பதில் தெரியாம கவனம் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் நினைச்சீங்களா? இனத்தவனை காட்டி கொடுக்க கூடாது. இது ஒரு இனத்தவனை காட்டி கொடுக்க கூடாது. அப்ப நம்ம இனத்தவர் அப்படின்னு நினைச்சா இப்படி வாய் கொழுப்பா என்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது. அது இயற்கையாவே உள்ள வாய் மாறாது. அப்ப அது போலதான் இயற்கையாவே உள்ள குணம் அதுவும் மாறாது. சரி, இருக்கட்டும். என்ன ஆயக்கல் 64 தானே, அது அப்புறம் பாத்துக்குருவான். என்னுடைய மானின் பெருமையை சொல்லுகிறேன். அப்புறம் பாத்துக்குவான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு வேலை இல்லை எனக்கு. நீங்க மான் எனக்கு இவ்வளவு நாளா நீங்க சொன்ன மாதிரி இந்த பகுதியிலேயே திலகவதி அப்படின்ற பேரை எனக்குன்னு ஒரு தனி பேரை நான் காப்பாத்தி வச்சிருக்கேன். சரி, புதுசா வந்த ஒரு வேட்டைக்காரரு ஒரு பதில் அடி கொடுத்தாரு பாருங்க. ஏமா உனக்கு பதில் சொல்லி பழக்கம் இல்லையோன்ட்டாரியா? அப்படி காலையில டீ கடையில என்னைய பத்தி பேசுவாங்கய்யா. வாத்தியார் வந்தாலே கேள்விதான் கேட்பேன்னு சொன்னீங்களா? அதுக்குத்தான் அந்த கேள்வி நான் முன் வச்சேன். நான் பதில் சொல்லி பழக்கம் இல்லையா அப்படின்னு. பதிலும் சொல்லுவோம் நாங்க. சொல்லுங்க, என்ன சொல்ல? மானின் பெருமையை சொல்ல. உங்க வாத்தியார் லட்சணம் வளதானான்னு கேட்பேன். எங்க வாத்தியாரை பத்தி பேசும் பொழுது சரி, எங்க வாத்தியாரே வந்து ஒரு ராஜ நடிகர் தான். ஏன் அதுக்கு சொன்னேன்? அவர் ஒரு ராஜ நடிகர். அவரே அம்பா பிடிச்சிட்டு வந்தாலும் வீரமுத்து, விசி வீரமுத்து தான் எங்கள் வாத்தியார், என்னுடைய வாத்தியார். அப்போ அவரே வந்து நின்னாலும் நான் அப்படி தான் கேள்வி கேட்பேன். அதனுடைய பழக்கம், அது என்னுடைய பிறவி குணம். நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படின்னு நான் யதார்த்தமாக சொல்கிறேன். அதுக்கு வேறு என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா? அப்போ பதில் சொல்லி பழக்கம் இல்லையோ அப்படின்னா இது வாத்தியாரே வந்தாலே கேள்வி மட்டும்தான் கேட்பேன். நீங்கள் சொன்னதுக்கு நான் அந்த வார்த்தையை சொன்னேன்.
அது இருக்கட்டும். அப்ப உங்க வாத்தியார் சொல்லி கொடுத்த லட்சணம் அவ்வளவுதானா அப்படின்னு நான் கேட்பேன். என்னுடைய உங்களையும் அசிங்கப்படுத்துவேன், அங்க லட்சணம் உங்க வாத்தியாரையும் சேர்த்து அசிங்கப்படுத்துவேன். அப்படியா? நீங்க பதில் சொல்லலன்னு வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு மட்டும் அசிங்கம் இல்ல, சொல்லிட்டா நீங்க அடுத்த மேடையில பாட்டே பாடக்கூடாது. உங்க வாத்தியாருக்கும் அசிங்கம். சரி, நான் பதில சொல்லிட்டா நீங்க அடுத்த மேடையில பாட்டு பாடக்கூடாது. என்ன சொல்றீங்க? எப்படி? நீங்க பதில் சொல்லிட்டா அடுத்த மேடையில பாட்டு பாடக்கூடாது. அடுத்த மேடையில பாட்டு பாடக்கூடாதா? ஆமா, நான் தான் சொல்லிட்டேன், ஒரு இனத்தவனை காட்டி கொடுக்கறது சரியா? அடுத்த மேடையில நான் படிச்சுட்டு வந்து சொல்லிடுறேன்னு சொல்லிட்டேன். அதையும் மீறி ஒரு இனத்தனை நீங்க காட்டி குடிக்கிறீனா என்ன அர்த்தம்? வந்த வீடு வர வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, அதை சாப்பிடலாம், இதை சாப்பிடலாம், ஏதாச்சும் கேட்டியலாம். ஒரு வாத்தியார்னா இப்ப இந்த ஆலயத்தை கட்டியிருக்காங்க. என்ன கட்டியிருக்காங்க? கட்டியிருக்காங்கல்ல, அஸ்திவாரம் பலமா போட்டாதான் பல ஆண்டுகளுக்கு அந்த கட்டடம் உறுதியா இருக்கும். உமக்கு முதல்ல அஸ்திவாரம் எப்படி இருக்கு? அஸ்திவாரமே இங்க ஆட்டம் கண்டு போயிருக்கு. சரி, அஸ்திவாரம் ஆட்டம் கண்டு போயிருக்கா? என்ன பாடம் போட்டு கொடுத்தாரு உங்க வாத்தியாரு? அது மக்கள் சொன்னா நல்லா இருக்குமே. கேக்குறேன், கட்டையை பிடிச்சிக்கிட்டு என்கிட்ட மட்டும் வந்து வாய் அடிக்கிறாரு. சென்ற இடமெல்லாம் பேரும் புகழும் வாங்கி வந்த என்னோட ஆசானே முதல் முறையா நீங்க தான் வந்து என்ன பாடம் போட்டாருன்னு கேட்டிருக்கீங்க. ஏன் வாத்தியாரே நான் அப்படித்தான் பேசுவேன்னு சொன்னா உங்க வாத்தியாரை மட்டும் நான் விட்டு வைப்பனா? இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா? நம்பித்தலையோட மக ரொம்ப கண்ணியமான புள்ள, அடக்க ஒடுக்கமான புள்ளைன்னு கேள்விப்பட்டு வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது விதண்டாவதமும் உள்ள பொண்ணா இருக்கீங்க நீங்க. எப்பவுமே ஒரு குடும்பத்துல பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை நிறைய இருந்து பொம்பளை பிள்ளை குறைவா இருந்தா அந்த பொம்பளை பிள்ளைக்கு அதிகமா செல்லம் ஊட்டி வளர்ப்பாங்க. ஓ, எங்க குடும்பத்துல சரி 7 ஆம்பளை பிள்ளை, நான் ஒருத்தி தான் பொம்பளை பிள்ளை. அதனால இந்த திமிரு கொஞ்சம் அதிகமா இருக்கா? இருக்கத்தான் செய்யும். அடடா. சரி, நான் பாட்டே பாடல. சரி, பதில சொல்லுங்க. அதற்கு முன்னதாக எப்படி அஸ்திவாரம் போட்டிருக்காருன்னு நான் இன்னைக்கு பாத்துறேன். மானின் பெருமையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க நான் சொல்ல விட மாட்டேன். அதுக்கப்புறம் நீங்க கேட்ட கேள்வி சொல்ல விட முடியாதுங்க. என்னோட வாத்தியார் கிட்ட ஒரு ஓரமா நின்று கேட்டு கூட அப்ப உங்க வாத்தியாரு அஸ்திவாரம் பலமா போடல. என்னோட வாத்தியார் அஸ்திவாரம் மிகுந்தவர் அப்படின்னு ஒத்துக்கங்க. அப்படி கிடையாது. மாணவனை வைத்து ஆசிரியர் நம்ம இடப்பட முடியாது. நீங்க பேசுறது தவறான கருத்து. ஆகையால என்னுடைய மானின் பெருமையை சொல்லுகிறேன், கேட்டுவிட்டு மானை கொடுக்க வழியை பாருங்க. திசை திருப்பி நீங்க பேசாதீங்க. வாத்தியார் பாடம்லாம் ஒழுங்காக தான் கொடுப்பாரு, எனக்கும் தெரியும். ஆனா அதை எடுத்து மாணவன் எடுத்துக்கொள்ளும் விதம் தான் ஏணிப்படியை வச்சு இதாப்பா வழி அப்படின்னு ஏற்றி தான் விடுவார் வாத்தியார். போற வழியில ஏறுற வழியில ஏதாவது ஒண்ணுனா என்ன பண்ணணும்? தடுமாறுனா எந்திரிக்கணும். தவக்குன்னு அடுத்த ஏரியா அடுத்த இடத்த பிடிச்சா தானே நம்ம ஜெயிக்க முடியும். அப்படியா? வாத்தியாரை வந்து இப்படி தாங்கி பிடிச்சிக்கிட்டு பாரு. சரி சரி, எங்க வாத்தியார் மேல உங்களுக்கு அப்படி என்ன கோவம்னு தெரியல. வந்ததுல இருந்து வாத்தியார் குறை சொல்லிட்டே இருக்கீங்க. எனக்கு அப்பவே அவரை பார்த்தாலே எரிச்சலா தான் வரும். இந்த வார்த்தைக்காகவே நிச்சயமா நான் சொல்லிடுவேன். சரிங்களா? நான் சொல்வதற்கு முன்பாக என்னுடைய மானின் பெருமையை கேட்டு அதை மட்டும் சொல்ல விட மாட்டேன். நீங்க அதை எப்படி சொல்ல முடியும்? மானின் பெருமையை கேட்டதானே நீங்க வந்து என்னோட மான கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். சரிங்க, தெரியாம நான் வந்துட்டேன். சரி, வேட்டைக்கு. சரி, இப்படி இம்சையெல்லாம் வரும்னு நினைச்சு பார்க்கல, தெரியாம போச்சு. சரி, ஏதோ ஆர்வ கோளாறுல வந்துட்டேன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படி சொன்னா பாட்டை பாடுங்க. மான கொடுத்துருவீங்களா? பெருமை, மானோட பெருமை என்ன சொல்லுங்க. மானின் பெருமையை சொல்லிக்கிறேன், கேட்குறீங்களா? எனக்கு நீ கதைகளை சொல்லிட்டு சொல்லுங்க. என்ன கதையை கேட்குறீங்க? உங்க சொந்த கதையை கேட்குறேன், சொல்லுங்க. சொந்த கதையை பத்தி நீங்க பேசுங்க, நீங்க தான் நல்லதா பேசுறீங்க. அப்ப எங்க வாத்தியாரும் தெரியாம பாடம் கொடுத்துட்டாரு. அது கிடையாது, அது கிடையாது. நானும் எதை தெரியாம ஆர்வமா வந்துட்டேன். ஆயக்கால் 64 சொல்லிட்டு அடுத்த மேடையில் நீங்க பாட்டு பாட மாட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். நீங்க 64 கலைகளை முதல்ல சொல்லுங்க. சரியா சொல்லிட்டீங்கன்னா சரி, அடுத்த மேடையில நான் பாட்டு பாடக்கூடாது, அவ்வளவுதானே? அதானே அதானே பேச்சு. ஆயக்கலை 64 அடுத்த வார்த்தை நான் ஒத்துக்கிறேன். அடுத்த மேடையில் நான் பாட்டே பாடலை, உண்மையை சொல்கிறேன். இந்த தெய்வத்து மேலே ஆணையாக சொல்கிறேன். 64 கலைகளை மட்டும் சொல்லிடுங்க. பாடம் கொடுத்தாரு வாத்தியார், படிச்சிக்கலாம் நீங்கள் முதல்ல. சொல்லுங்க. தேடி வந்தது மானை, ஆனால் நீங்கள் தெரியுமா தெரியாதா? நேரம் ஆயிட்டு இருக்கு.
நான் இன்னைக்கு மீன் சுருட்டி பக்கம் வர போகணும். சரி, மீன் பிடிக்கவா? மீன் ரொம்ப தூரம் நாடகத்துக்கு போகணுங்க. அதை சொல்லிக்கிட்டு ஆயக்கல் 64 சொல்லிட்டா மான கொடுத்துருவீங்களா? பாட்டே பாடலன்ட்டேன் அடுத்த மேடையில். என்னப்பா எப்படி அப்படி நான் நாடகத்தை நடத்துறது அப்படி யோசிக்கிற விஷயம் இல்லை. ஆயக்கல் 64 சொல்ல விடுறீங்களா? சரி, இடையில குறுக்கி சொல்லுங்க சொல்லுங்க. மானினி பெருமையை சொல்லி நான் தம்பி சொல்றேன். நீ விரல விடுப்பா, அது நல்லா இருக்கும். ஒன்று ரெண்டு மானினி பெருமையை சொல்லி சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் சொல்ல விட மாட்டேன். சரி, எப்படிங்க ரெண்டு எப்படி எனக்கு நீங்க மான், எனக்கு சொந்த மான், எனக்கு ஏற்ற மான். உங்களுடைய வனத்தில் இருப்பதன் காரணத்தினாலே உங்களுடைய அண்ணனை விசாரித்த நான், உங்களுடைய தோழியை விசாரித்த நான், ஐயா தலைவி என்ற முறையில் எங்க அண்ணனை விசாரிச்சது, என் தோழியை விசாரிச்சது, சரி எல்லாம் தெரியும். சரி எல்லாத்துக்கும் தெரியும். சரி, உமக்கு கலைகள் தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். அப்ப சொல்லுங்க. ஆயக்கலை 64 ஆகப்பட்டது எதுவெனில் நினைக்கிறீங்களா? சரியா எண்ணிருவீங்களா? என் தம்பி கிட்ட சொல்லியிருக்கேன். என்ன சொல்லி சரியா எண்ணிருவீங்களா? சரியா நான் என்னவே நீங்க சொல்லுங்க. ஆயக்கலை 64 ஆகப்பட்டது எதுவெனில் அக்ஷர விளக்கணம், லிகிதம், கணிதம், வேதம், இதிகாசம் ஆகிய புராணம், வியாகரணம், ஜோதிட சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், நீதி சாஸ்திரம், யோக சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சகுன சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், உருவ சாஸ்திரம், சப்த பிரம்மம், காவியம், அலங்காரம், மதுர பாஷணம், நாடகம், திருத்தம், வீணை, வேணு, மிருதங்கம், தாளம், அஸ்திர பரிச்சை, கனக பரிச்சை, ரத பரிச்சை, கஜ பரிச்சை, அஸ்வ பரிச்சை, ரத்தின பரிச்சை, பூமி பரிச்சை, சங்கிராம விளக்கணம், மல்யுத்தம், ஆகர்ஷணம், உச்சாரணம், வித்யாசனம், மதன சாஸ்திரம், மோகனம், வசீகரணம், ரசவாதம், காந்தவேவாதம், வைப்ளைவாதம், கவுத்துவாதம், தாதுவாதம், காரணம், இளப்பரியாகிய நட்டம், முட்டி, ஆகாய பிரவேசம், ஆகாய கமனம், பிரகாய பிரவேசம், அதிர்சயம், இந்திரஜாலம், மகேந்திரஜாலம், அக்னி ஸ்தம்பம், ஜலஸ்தம்பம், வாயு ஸ்தம்பம், சிசு ஸ்தம்பம், வாக்கு ஸ்தம்பம், சுக்கில ஸ்தம்பம், கண்ணஸ்தம்பம், கற்கஸ்தம்பம், அவஸ்தை பிரயோகம், கீதம் எனும் ஆயக்கலை 64 ஆகப்பட்டது. இதுவே 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 இப்ப என்ன சொல்றியா? ஏதோ ஒரு பேச்சுக்காக பொழுது விடிஞ்சிருச்சு, கிழக்கு விளக்குற நேரத்தில் வழக்கு வேணாம் நான் நினைச்சா என்ன விட்டா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கல. என்ன அது என் வாத்தியாரை பத்தி பேசுறிய? என் வாத்தியார் யார் தெரியுமா? யாரு? பல மாணவர்களை உருவாக்கி விட்டவர். அவர் பேரை நான் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு நான் போவேனா? சொல்லுங்க. உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். பாய சுருட்டிட்டு வீட்டுக்கு போற நேரத்துல இப்படி பள்ளிக்கூடத்து பிள்ளைகிட்ட பாடம் கேட்கிற மாதிரி கேட்கறீல, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அப்படி இல்லைங்க, நம்ம இருக்கிறது நாடக கலை. இந்த நாடக கலை எதில் இருக்கு தெரியுமா? இதை நான் ஏன் முதல்ல கேட்டேன் தெரியுமா? நாடக கலை அக்ர விளக்கணம், லிகிதம், கணிதம், வேதம், புராணம், வியாக்கரணம், நீதி சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், யோக சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சகுன சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், உருவ சாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுரபாடனம், இந்த இடத்து தான் குறிப்பிடணும். நாடகம் 64 கலைகளில் வரக்கூடிய ஒரே கலை இந்த நாடக கலை மட்டும்தான். அதனால தான் இந்த நாடக கலைக்கு வரக்கூடிய நீங்கள் முதல்ல 64 கலைகளை தெரிஞ்சுக்கிட்டு வரணும் என்பதற்காகத்தான் கேட்டேன்னு தவிர நீங்கள் வாத்தியார் பாடம் கொடுத்துருப்பாரு, ஒருவேளை மனப்பாடம் பண்ணாமல் விட்டுட்டாரோ அப்படின்னு உங்களை காட்டி கொடுத்து உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குற எண்ணத்துலலாம் கேட்கல. காட்டி தான் கொடுத்திய. இப்போ நிஜமாவே அந்த ராஜபாட்டுக்கு தெரியலன்னா என்ன பண்ணிருப்பிய? நேரம் காட்டி கொடுத்துட்டான போயிருப்பிய? ஒரு இனத்தவனுக்கு ஒரு இறக்கம் உங்களுக்கு இருந்துச்சா? சொல்லுங்க. யாரு எப்படி பாட சொன்னீங்களா? ஆஜிலா எப்படி எனக்கு அத்தாடி அவர் என்ன சொன்னாரு? 64 கலைகளை நான் சொல்லிட்டேன்னா அடுத்த மேடையில் பாடக்கூடாது, பாட்டு பாடக்கூடாது அப்படின்னு சொன்னார். இப்போ நாளைக்கு நாடகத்துக்கு போவேன். புரட்டாசி வரைக்கும் எனக்கு நாடகம் இருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் இருப்பேன். அப்புறம் அடுத்த சீசன் ஆரம்பிக்கும். சரி. அடுத்த தை மாதத்துலேருந்து புரட்டாசி மாதம் வரைக்கும் நாடகத்துக்கு போவேன். சரி. அடுத்து போய்கிட்டே இருக்கனா எனக்கு ஒரு அடுத்துன்னு ஒரு 60 வயசு ஆன பிறகு சரி அடுத்து ஒரு மேடை வரும்ல. ஆமா. அப்ப 60 வயசுக்கு மேல சிரமம் இல்ல பாடுறது. அப்ப அடுத்த மேடையில சரி 60 இப்ப 60 நீங்க எத்தனை கலைகள் எத்தனை சொன்னீங்க? 64 சொன்னீங்களா? சரி 64வதாக ஒரு அடுத்த மேடை வரும்ல எனக்கு. அந்த 64வது மேடையில நான் பாட மாட்டேன். அனுபவசாலிங்கிறத நிரூபிச்சு பட்டியதுல போயிட்டு மாலை மரியாதை கௌரவத்தோட அனுபவசாலிங்கிறத நிரூபிச்சு விட்ட பத்தியில நீங்க போதும் மகனே.
நன்றி. நான் எப்படியும் சமாளிப்பேன். இல்லைன்னா இவ்வளோ தைரியமாக இவ்வளோ நாள் வண்டி ஓட்ட முடியுமா? சரி, அதனால உங்கள் மானை பற்றி கொஞ்சம் உங்களோட மானுடைய பெருமையை கொஞ்சம் சொல்லுங்க. மானின் பெருமையை சொல்லணுமா? மலைராஜன் பெற்ற மகளே, என் மதிப்பிற்குரியவளே வள்ளி வா திலகவதி. என்னது திலகவதி? எத்தனை பணம் நாடி விரைந்தோடி வந்தேனே வெளியின் மானமா விடுக்க சம்மதம் தருவாயம்மா. என் மான் வள்ளி, என் மான் வள்ளி, கலைஞர்கள் கொண்டாடும் கலைமானமா காண்பவர் உள்ளத்தில் வருமானமா. கவிஞர்கள் கொண்டாடும் கலைமானமா காண்பவர் உள்ளத்தில் வாழுமானமா. உன்னை பிடிக்க ஓடோடி வந்தேனம்மா, உன்னை பிடிக்க ஓடோடி வந்தேனம்மா. என் முகம் காட்டி தருவாயோ அழகானமா அறிவானமா அழகானமா அறிவானமா. தேவர்கள் கண்டாலே வானை கேடுமா. என்னுடைய மான் தேவர்கள் ஒவ்வொருவரும் கண்டாலே கையெடுத்து வணங்கக்கூடிய தன்மையுடையது. அப்படிப்பட்ட பெருமைக்கெல்லாம் உரிய என்னுடைய மான் எப்படிப்பட்டது தெரியுமா? தேவர்கள் கண்டாலே வானை கேடுமா, தேனினும் இனிதான தெய்வீகமா. தேவர்கள் கண்டாலே வானை கேடுமா, தேனினும் இனிதான தெய்வீகமா. உன்னை கொண்டு செல்ல நான் வந்தேனம்மா, உன்னை கொண்டு செல்ல நான் வந்தேனம்மா. கனிவுடன் சம்மதம் தருவாய் அழகானமா அறிவானமா, அழகானமா அறிவானமா அழகானமா. அறிவான மான். வெள்ளிமலை வேடனையா விவரமான அழுதையா. வெள்ளிமலை வேடனையா விவரமான அழுதையா. வெள்ளிமலை வேடனையா, வெள்ளிமலை வேடனையா விவரமான அழுதையா. கவனனாகையில் உண்டு, கவனனாகையில் உண்டு, கவனனாகையில் உண்டு. நான் காவல் செய்ய காட்டுக்குள்ள காணாத மாணவத்தை, காணாத மாணவத்தை வீணாக பேசலமா. தேடி வந்த மானதானே, தேடி வந்த மானதானே, தேடி வந்த மானதானே. இப்ப வேற பக்கம் போயிருக்கா. சென்றவாட இங்கே சொல்லி, சென்றவாட இங்கே சொல்லி கண்டபடி பேசலாமா. வெள்ளிமலை வேடனையா விவரமான ஆனதையா. விவரமா பேசுறிய, விவகாரமாவும் பேசுறிய. என்னை எம்பிட்டோ கேள்வி கேட்டிய, நான் எல்லாத்துக்கும் பதில் சொன்னேன். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில சொன்னாதானே அப்புறம் நீங்க உங்களுக்கு கேள்வி விடுதலை. கேட்கறதுலாம் நேரம் ஆயிடுச்சு. அடடா, அதனால என்னை மட்டும் சும்மாவா விட்டிய? சொல்லுங்க. என்னை மட்டும் என்ன சும்மா விட்டிய? சொல்லுங்க. எங்க அண்ணன் ஒரு பிறந்த ஊருன்னு கூட பார்க்காம ஒரு வீடு உடன்பிறப்பா நினைக்கிற மாயகுல மாதவண்ணனே எப்படி அடுத்த மடையில் பாட மாட்டேன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு அவரே என்னை எடுத்து கேள்வி எழுப்பிட்டாரு. உண்மையிலே கடவுளுக்கு உண்மையாக நான் அவசரப்பட்டு சொல்லிவிட்டேன். அடுத்த மேடையில் எப்படி பாட மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இவர் எங்கே 64 கலையும் சொல்ல போகிறாரு. அப்படியே மனப்பாடம் பண்ணியிருந்தாலும் சொல்கிறது சிரமம். சரி அப்படின்னு நான் அந்த சிந்தனையில் படக்குன்னு சொல்லிவிட்டேன். ஆனால் அந்த தெய்வம் என்ன சாமி, காளி 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 காளியத்தா மேல சத்தியமா சரி அடுத்த வார்த்தை நான் என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. சாதாரண தெய்வங்கள் நினைச்சீங்க. அண்ணன் கேட்ட உடனே அந்த பதில்
எனக்கு நான் வணங்குற முருகனும் ஆத்தா காளி ஆத்தா வந்து அந்த சிந்தனை எனக்கு உடனடியாக கொடுத்தது. உண்மையிலே நான் யோசிச்சு வைக்கவே இல்லை. எதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன்? நான் தான் 64 வயசில் நாடகத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா அந்த மாடு அந்த அடுத்த மேடையிலே பாட மாட்டேன். 64 வயசில் 64 வயசில் 64 மேடைனா நாடகத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் அந்த மேடையில் பாட மாட்டேன். அடுத்த மேடை புரியுது. அதனால என்ன கேள்வி கேட்க போறீங்க? பேசுறீங்க விவகாரமா பேசுறீங்க. ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு பதில சொல்லிட்டு விவரமா பேசுற பெரிய பதில சொல்லிட்டு என்னோட மான ஒப்படைச்சிருங்க. நீங்க காலதாமதம் காரியத்துக்கு கேடுன்னு சொல்லுவாங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில சொன்னேன்ல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும். என்ன கேள்வி? இதிகாசம் ஆகிய ஆமா ராமாயணத்தை ராமாயணம் எத்தனை காண்டம்? ராமாயணம் 7 காண்டம். 7 காண்டம். 7 காண்டம் எனும் விரிவான அந்த இதிகாசத்தை 2 வரியில ஒருத்தன் சுருக்கி சொன்னா அவன் யாருன்னு சொல்லிவிட்டு என் மான கொடுத்துட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க. பெரிய மிஸ்ஸியா இருக்கு. இடியப்ப சிக்கலா இருக்கு. அதானே 2 வரியில 2 வரியில சுருக்கி சொல்லிட்டு போயிட்டாரு 8 காண்டத்தை. 2 வரியில எப்படியா சொல்றது? ராமாயணம்ல பதில சொல்லுங்க. ராமாயணத்தை 2 வரியில சொல்ல முடியுமா? 64 கதை வந்து படிச்சிட்டு வந்து சொல்றேன். மொத்தம் 7 காண்டம். சரி 7 காண்டத்தை 2 வரியில எப்படி சொல்றது? சொல்லிருக்காங்கல்ல. தெரியாதுன்னு சொன்ன வேடுவர்கிட்ட இப்படி புடுங்கி வாங்கினீங்கல்ல 64 கதைய. அப்ப அப்படித்தானே இதுவும் இருக்கும். யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. அதுல 2 விஷயம் இருக்கு. அதுவா இதுவா? எதுவா? எதையாச்சும் சொல்லுங்க. இதுவா யோசிக்கிறேன். சரி யோசிங்க. சரி உங்க மானுக்குண்டான அடையாளத்தை சொல்லுங்க. சொல்றேன். மானுக்குண்டான அடையாளத்தை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க வந்த மான மறைச்சு வச்சுக்கிட்டு பேசுறீங்க. இது நல்லா இல்லை. திசை திருப்பி பேசுறிய, மான மறைச்சி பேசுறிய. இது வரைக்கும் என்னோட மானுக்குண்டான வார்த்தையும் பதில் நீங்க சொல்லவே இல்லை. சம்பந்தமனாத கேள்விகளா நீங்க முன்வைக்கிறீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க நாக்கால் தலைவன் 40 கால் தலைவனை கொன்றார். சரி சொல்லுவாங்க. சரி அது ஒரு பதிலாக இருந்தாலும் கூட சரி உண்மையான பதில் அதுக்கு என்னன்னா சரி கடுந்தேர் ராமன் உடன் புனர் சீதையை வடிவாள் அரக்கன் பவ்விய ஞான்று. கடுந்தேர் ராமன் உடன் புனர் சீதையை சரி வடிவாள் அரக்கன் வவ்விய ஞான்று. அழகு அழகு அழகு. சரியா? சரி நன்றி நன்றி நன்றி. அருமையா பதில் சொல்லிட்டீங்க. உண்மையிலே சொல்றேன், மனதளவில் சொல்றேன். உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம், உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுது, அந்த தோற்றத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய நாடகத்தை பார்த்தோம் நீங்கள் சொன்னீங்க. நான் ஒருத்தருடைய நாடகத்தை உட்கார்ந்து, ஒரு ராஜ நடிகருடைய நாடகத்தை உட்கார்ந்து பார்த்தேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது. அப்போ அவர் வந்து இப்படித்தான், இவ்வளோ உயரத்தில், இந்த அமைப்பில் இப்படித்தான் இருந்தார். இந்த தோற்றத்தில் தான் இருந்தார். அவர் தான் நாடக கலை உலக ஜாம்பவான் ஸ்ரீதேவன் அவர்கள். அந்த அமைப்பு உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க சொன்ன வார்த்தைய என் வாத்தியார் பாடம் போடுற அன்னைக்கே சொன்னாரு. மகா நடிகன் ஸ்ரீதேவனோட தோரணையில் நீ இருக்க, நீ நல்லா வந்துருவ அப்படின்னு. ஆனா அந்த வார்த்தையை நீங்க நிறைவு காணிக்க கொடுக்கும்போது நீங்க சொல்றீங்களே, உண்மையிலே மனதில் தோன்றதை உடனே சொல்லிடுவேன். அது என்னுடைய குணம். சொன்னாலும் சொல்லட்டினால ஸ்ரீதேவன் அண்ணனோட அந்த பின்புலத்தை தான் நான் பின்பற்றி பாடம் படிச்சேன். அந்த பேச்சு என்னுடைய தோரணையும் அண்ணன் அவர்களுக்கு புகழ் சேரட்டும் அப்படிதான் இருக்கு. அதனால இந்த கிராம தேவத்தில் உள்ள எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதத்தோடும், உங்களுடைய ஆசிரியர் கிங் ஸ்டார் KN ரவிபிரசாத் அவருடைய ஆசீர்வாதத்திலும் பேரும் புகழும் பெற்று இந்த கலை உலகத்தில் நீண்ட ஆயுளோடும் நிறைய செல்வத்தோடும் வாழ்க வாழ்க என்று மனதளவில் வாழ்த்தி மானு கொண்டான அடையாளத்தை கூறலாம். நின்றுள்ளாவும் நற்கா
பாதமா சந்தனமும் புணுகுங்கமன கலபங்கரகண்டு வளர்ந்து மேயாதமான் பாவும் திரைமாவும் அவனால் ஒரு புள்ளொரு போதும் மேயாதமான் ஏனும் பாவும் திரைமாவும் தின்பதினால் ஒரு புள்ளொரு போதும் மேயாதமான் தாவி தாவி தினம் ஒரு குணமுது மேய தெரியாமானது குணமுது மேயாதமான் தாவி தாவி தினம் உடையுடையது மேய தெரியாமானுடைய மேயாதமான் குரல் உடையது மேயாதமான் காணக்குறவர் கண்மணியினவர் காண குயிலின் நிகழ்வையுடைய மேயாதமான் சாயாத கொம்பிரண்டிருந்தாலும் அது தன் தலை நிமிர்ந்து பாயாத மானே பாயாத மானே கண்டதுண்டோ நல்மேனி கண்டதுண்டோ 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 ஏங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. மாடுக்கு அடையாளம் சொல்ல சொன்னா எதுக்கு நீங்க அடையாளம் சொல்லிட்டு இருக்கீங்க? வள்ளி இன்னுமா புரியல? புரியலையே. இன்னுமா தெரியல? நீ கண்ணுலயே பல வண்டியை கவுத்துறப்படு. இவ்வளவு நேரம் வர்ணிச்சு வள்ளி. கண்ணு நல்ல அமைப்பா இருக்கு. நீத்தானே தேடி வந்தேன் வள்ளி. தேடி வந்தது என்னவோ உன்னை மட்டும்தான். என்னை விரும்புறீங்களா? உன்னைத்தான். இதுக்கு முன்னாடி யாரையாவது விரும்பி இருக்கீங்களா? அது விடுங்க. அதை விடுங்க. ஏற்படுகிறது. அது அந்த சக்தியான வாய்ஸ் அதை விடுங்க. அது ஏன் தெரியலையே ஒரு மோகம் ஒரு தாகம் அது இந்நேரம் உண்டானது. முக்குத்தி பூமேலே காத்து காத்து பேசுதமா காத்து பேசையிலே உள்ளூர போதமா அது ஏன் தாரியலையே ஒரு மோகம் ஒரு தாகம் அது இந்நேரம் உண்டானது. தன்னாலே தானானே தானே தன்னாலே தானானே நானே தானானே ஆத்தி ஓப்பனிங்க இப்படி இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, ஏன்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்பாங்க. நான் வந்து வண்டியை விட்டு இறங்குனதுலேருந்து என்னுடைய இந்த தம்பிக்கு விட எங்கள் மதனியார் வந்து அவ்வளவு வேலைகள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவங்க முகத்தில் மகாலட்சுமி குடியிருக்கா. இனிமேல் என்னுடைய அன்பு சகோதரர் சத்தியகீர்த்திக்கு வாழ்க்கையில் உயர்வு தான். அதற்கு அடிப்படை காரணம் அவருடைய மனைவியார். அவர் செய்த பணிவிடைகள் அதெல்லாம் நான் கவனிச்சுட்டு இருந்தேன் எல்லாமே. இப்போ என் குழுந்தனர் அன்பு குழுந்தனர் ரவி பிரசாத் அவர்கள் இருக்காங்களே, அவங்கள கல்யாணத்துக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி காரில் அவர் இருந்து உட்கார்ந்துருக்காரு. எப்படி? என் தங்கச்சி லட்சுமி அடச்சகத்தோடு இருக்கிறனால தான். அறுவாலை போடவா? புரியுதா? அதுதான் உண்மை. ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் தான் இருக்கிறாள் என்பதற்கு குருநாதரே எடுத்துக்காட்டாக இருக்கும் பொழுது சிஷ்ய பிள்ளைன்னா அதில் கொஞ்சம் விட்டுட்டா போயிடுவார். அதில் வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க வாழ்க. மனம் படைத்தேன் உன்னை நினை
திருப்தி ஏற்படாது. எங்கள் அண்ணன் சக்திராஜா மறக்க முடியாது. அவரை பற்றி பேசவே எனக்கு பேசினா அழுதுருவேன். அதுக்காக பேச முடியலனால இதில் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறேன். எங்கள் அண்ணன் வீட்டில் எப்போவுமே நான் ஒரு நாள் வந்து தங்கி, அண்ணன் நாடகம் தான் பக்கத்தில் சோழி அப்படின்னு நினைக்கிறேன், அங்கே வந்து தங்கச்சி இங்கே தங்கிக்கிட்டு சாப்பிட்டு இங்கே போகலான்டா அப்படின்ட்டாங்க அண்ணன். அப்புறம் அண்ணன் வீட்டுக்கு போய் அண்ணியார் வந்து இல்லை நல்ல நண்டு மீன் என்னென்ன இது கடலில் கிடக்கு அவ்வளோயும் அள்ளிக்கிட்டு வந்துருச்சு அண்ணன் சக்திராஜ் அண்ணன். அதை பூரா சலிக்காமல் சமைச்சு எங்களுக்கெல்லாம் பரிமாறி உணவு போட்ட அந்த அன்னபூரணி எங்கள் அண்ணியாரைக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆமாம், அதனால் அப்போ சாப்பிட்டது இப்போ நாங்கள் வருவோம், எல்லாரும் வருவோம் வீட்டுக்கு. எல்லாம் ஓரளவு தயாராக இருக்கணும். நாத்தனாரை பற்றி தெரியும். அதனால் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. சொல்லிக்க வரிசங்கம் நின்றாங்க ஒலிகிசைக்க. வரிசங்கம் நின்றாங்க ஒலிகிசைக்க. கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டேன், கனவு கண்டேன். கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டேன், அந்த கனவுகள் நனவாக உறவு கொண்டாய். செம்மில் இளநீ உயிர் கொண்டாய், சொல்வேல் கொண்டு நீ தமிழ் வெல்றாய். கைவேல் கொண்டு நீ பகை வெல்றாயிரு, கல்வேல் கொண்டு நீ விரைவெல்றாய். வெற்றிவேல் முருகனுக்கு, வாழ்தண்டாயுதபாணிக்கு, பாலசுப்பிரமணியருக்கு ரோகரா, ரோகரா. வள்ளி, உன்னை ஆட்கொள்ளவே வெள்ளனாகிய நான் வேடனாக ஒரு மாறி வந்தேன். நீ என்னை அடைய வேண்டிய காலகட்டம் நெருங்கி விட்டது. ஆகையாலே நமது திருமணம் இப்பொழுதே நடைபெற வேண்டும். ஏதேனும் வர வேண்டுமா கேள்? சுவாமி, வேடனாக வந்து மிரட்டியது தாங்களா? அப்பொழுது மிரட்டலாம். வேலனாக வந்தால் என்ன வர வேண்டும்? அப்படி கொஞ்சம் கீழே இறங்கிடணும். எங்க சுவாமி, எமக்கு ஒரு வரம் வேண்டும். என்ன வர வேண்டும்? இப்படி பேசினா காதல் வராது, கடுப்பு தான் வரும். என்ன வர வேண்டும் உனக்கு? என்ன வர வேண்டும் சொல், தருகிறேன். அப்படியா? கேட்கும் வரத்தை தருகிறேன், கேட்காத வரத்தையும் தருகிறேன். அப்புறம் என்ன? சரி, உலக மக்கள் எல்லாம் பள்ளி தெய்வ யானை சமேத அந்த குசும்பு இருக்கும்ல, உலக மக்கள் எல்லாம் வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்க வேண்டும். தரத்தில் 2ஆம் தரமாக இருந்தாலும் தரத்தில் சுவாமி எமக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். நீ கேட்ட வரத்தை யாம் அளித்தோம். அதோடு மட்டுமின்றி உன் நாட்டு ஜனங்களாகிய இந்த முகில்தகா முத்தமிழர் கிராமத்தார்களும் மற்றும் நாடக கலா ரசிக பெருமக்களும் சுட்டு வட்டார பெருமக்களும் எந்த நோய் நொடியும் இன்றி 16 செல்வங்களாகிய அழகு, அறிவு, அரிதானியம், அரியாதனம், துணிவு, தனம், பாக்கியம், போகம், பொன், வயது, வீரம், விஜயம், சந்தானம், நோயின்மை, புதிதாம் பெருமை எனும் 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று நான் வரமளிக்கிறேன். அதோடு மட்டுமின்றி நீ கேட்டபடியே தாரத்தில் 2ஆம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தாரம் வேண்டும் என்று நீ கேட்டபடியே இன்று முதல் பக்தவடிகள் அனைவரும் தெய்வானை வெற்றி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்றே அழைப்பார்களே. விளங்கட்டும் கட்டி மேளம். நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்யும், நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்யும், ஒரு செழிக்க வேணும் தான தங்கம் ஒரு வாழ வேணும். வட்டி பெருக வேணும் பால்பான பொங்க வேணும், வட்டி பெருக வேணும் பால்பான பொங்க வேணும், பெருக வேணும் பவமான சுடர் பற்றி பாடாத விருதமுடனை தீரான ரூபமுலகை நெஞ்சிய ராஜீவன்
மகாதேவிக்கு ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஸ்ரீராம ஜெயம். ஹரே ஹர மகாதேவா. ஹலோ ஹலோ இதுவரை எங்கள் நாடகத்தை வாங்கத்தா வேலை ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்கத்தா. இதுவரை எங்கள் நாடகத்தை மிக சிறந்த முறையில் அமைந்து கத்த ரசித்த ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார ரஷ்ய பொதுமக்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தாரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிவொலி அமைத்த துணைத்துறை சேர்ந்த திரு கணபதி ஒளிபெருக்கி நிலையத்தர் அவர்களுக்கும் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறை அமைத்த முகில்தகம் கிராமத்தார்களுக்கும் இளைய நிலா இளைஞர் மன்றத்தார் அத்தனை உலகளுக்கும் முத்தமிழ் நகர் இளைய நிலா எங்க வருது நீ வரீங்க இங்க வரீங்க தூங்கிட்டீல சரி போதையில தூங்குனா நான் என்ன பண்றது இருக்கட்டும் சரி பேசாம இரு ஆமா ஆமா அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு மீண்டும் உங்களிடம் இருந்து பிரியாத விடைபெறுகிறோம் நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 இங்கு ராஜநடிகராக நடித்த இந்த அன்பு தம்பி சத்தியகிருத்தி அவர்களுக்கு அவருடைய மச்சினன் காளிதாஸ் அவர்கள் பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அண்ணனா சரி ஏன் நீ நேரமாக சென்று வந்த அப்படின்னு கேட்டதுக்கு போதையை போட்டு தூங்கிட்டேன்னே அப்படின்னு என்கிட்ட காளிதாஸ் அண்ணன் சொன்னார். அதை நான் அன்பு மக்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மேற்கொண்டு என்னை தப்பா அண்ணனா அண்ணே நீ தானே மச்சனேன்னு சொன்ன. அப்புறம் நான் என்ன பொய்யா சொல்றேன் போதையில மறந்துட்டு மச்ச முன்னாடை பொருத்தி பெருமைப்படுத்திய அருமை அண்ணன் காளிதாஸ் அவர்களுக்கு நன்றி 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 கலந்த வணக்கம். என்னுடைய மற்றும் கிராமத்தின் அழைப்பை ஏற்று இந்த நாடகத்தை காண வந்த அருமை மக்கள், என்னுடைய மக்களுக்கு சுற்றுவட்டார பெருமக்களுக்கும் நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏதோ குற்றங்கள் குறைகள் ஏதேனும் இருந்தாலும் முதல் மேடை என்று நினைத்து உங்கள் பிள்ளையை மன்னித்து ஒரு கலைஞனாக ஏற்று இந்த ஊரின் புகழையும் பெயரையும் பட்டி தொட்டி எங்கும் சென்றும் சேர்க்கும்படி, என்னை கரை சேர்க்கும்படி தைதார்ந்து உங்கள் சிரம் தாழ்ந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி அனைவர்களுக்கும் நன்றி. விடைபெறுகின்றோம். நன்றி வணக்கம்.